இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு இந்த துண்டு மாங்காய் ஊறுகாய் சூப்பர் காம்பினேஷன். டேஸ்டியாக ஜம்முன்னு இருக்கும். தயிர் சாதம்லாம் தாளிக்கவே தேவையில்லை. கொஞ்சமாக இப்படி எடுத்து தயிர் சாதத்தை எடுத்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துண்டு மாங்காய் உடனடியாக ரெடியாக உடனே போட்டு உடனே சாப்பிடக்கூடிய துண்டு மாங்காய் ஊறுகாய். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். மாங்காய் 1 இருந்தால் கூட வச்சுக்கலாம், நீங்கள் 2 இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக கொஞ்சம் மீடியம் சைஸில் 2 மாங்காய். அதுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், கடுகுத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயத்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பெருங்காயப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 2 மாங்காயும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை நான் கட் பண்ணிட்டேன். 2 மாங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை போட்டுடலாம். சும்மா லேசாக, ரொம்பலாம் வேக வேண்டாம், சும்மா 2 வதக்கிட்டு சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். கொஞ்சமாக தான் பண்ணுறோம், அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கிடலாம். இது உடனடியாக செய்யக்கூடிய மாங்காய். தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். இதில் பெருங்காயப்பொடி வாசம், வெந்தயப்பொடி வாசம், கடுகு பொடி வாசம் எல்லாம் சேர்ந்துருக்கும். கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். க்ரன்ச்சியாக தான் இருக்கும், அதான் நல்லது. க்ரன்ச்சியாக இருந்தால் சிலருக்கு பிடிக்கும், கொஞ்சம் வெந்தால் பிடிக்குன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு க்ரன்ச்சியாக பிடிக்கும், அதனால் ஆஃப் பண்ணிடுறேன்.